அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நரகவாதிகள் நரகத்துக்குன்னு தீர்மானிக்கப்பட்ட பின்னால ஷைத்தான் ஒரு உரை ஒன்று நிகழ்த்துவான். ஷைத்தான் ஸ்பீச் ஒன்று விளங்கிட்டா எங்க மறுமை நாள்ல எல்லாரும் நரகத்துல போடப்பட்டோன்னே அவன் ஒரு பேச்சொன்று பேசுவான். எப்படி பேச்சுன்னு சொன்னா, வழிபட்ட ஒவ்வொருத்தனுக்கு என்ன செய்யும், அப்படியே நெஞ்சில அடிக்கிற மாதிரி ஷைத்தான் ஒரு பேச்சொன்று பேசுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? மக்களே, மனிதர்கள் அழைச்சு சொல்லுவான், நான் விளங்கிட்டானே உங்களை இந்த உலகத்தில் அழைத்தேன், எனக்கு உங்கள எந்த அதிகாரமும் இருக்கல, எனக்கு உங்களை பிடிச்சு இழுத்து போடுறதுக்கு எந்த அதிகாரமும் இருக்கவில்லை. இல்ல அந்த அவுத்துக்கும் ஃபஸ்தஜபதும் லி, ஒருவேளை தான் நான் செஞ்சேன், நான் கூப்பிட்டேன் நீங்க வந்தீங்க, விளங்கிட்டானே நான் அழைத்தேன் நீங்க வந்தீங்களே ஒழிய எனக்கு உங்கள எந்த அதிகாரமும் இருக்கல. நீங்க அப்பவே நினைச்சிருந்தா எனக்கு மாற்றம் செஞ்சுக்கலாம், அப்பவே நினைத்திருந்தால் எனக்கு மாற்றம் செய்திருக்கலாம், நான் அழைத்தேன் நீங்கள் வந்தீர்கள், இவ்வளவுதான். எனவே என்னைய குறை சொல்ல வேண்டாம், ஃபலா தலூமூனி, என்னை நீங்கள் குறை சொல்ல வேண்டாம், உங்களையே நீங்கள் குறை சொல்லிக் கொள்ளுங்கள். நான் இறைவனை பயப்படுகிறேன், நான் என்ன செய்கிறேன், இறைவனை பயப்படுகிறேன் என்று ஷைத்தான் சொல்லுவான் என அல்லாஹ் இப்பவே என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அந்த நிமிஷம் எப்படி இருக்கும், நம்ம இவனுக்கு தான் வழிபட்டோம் இப்ப விளங்கல, அப்ப விளங்கு நேரடியா, இவனுக்கு தான் இவன் தான் டோட்டலா எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு ஆர்வம் ஊட்டிக்கிறான், அப்ப விளங்குற நிமிஷத்துல சைத்தான் இந்த ஸ்பீச்சை பண்ணான்னு வைங்களே, எவ்வளவு ஆத்திரமா மனசுக்குள்ள இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆதமுடைய மக்களே இந்த சைத்தானுக்கு வழிபட, அப்ப சைத்தான் இருப்பானா இல்லையா, நேர இவனுக்கு வழிபட வேண்டாம்னு உங்களுக்கு நான் சொன்னேனா இல்லையா, ஏன் நீங்க வழிபட்டு, உங்களுக்கு தெளிவான விரோதி என்று நான் சொன்னேன் என அல்லாஹ் தஆலா கேட்பான். உங்கள்கிட்ட ஒப்பந்தம் பண்ணி இருந்தேன், அப்படி செய்ய வேணாண்டு என்று அல்லாஹ் இந்த ஒப்பந்தத்தை பற்றி விசாரிப்பான்னு சொல்றான். அப்ப ஒரு ஈமானிய மனிதனுடைய உணர்வு எப்படி இருக்கணும்னா, அடிக்கடி இந்த ஒப்பந்தம் ஞாபகம் இருக்கணும். ஒப்பந்தத்தை முறிப்பதற்காக ஷைத்தான் எல்லா வேலையும் செய்வான், இந்த ஒப்பந்தத்தை முறிப்பதற்காக ஷைத்தான் எல்லா வேலையும் செய்வான்.